ஒரு நம்மளோட நாளாக எனக்கு மேலே வயசுக்கு மூத்தவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பேன். அலட்சியம் பண்ணவே மாட்டேன். வயசுக்கு மரியாதை கொடுங்க. உங்களோட பெரியவங்களா பேச்சில் மரியாதை இருக்கணும். பேச்சில் மரியாதை இருக்கணும். மரியாதையாய் பேச பழகணும். மரியாதை குறைவா யாரையும் நடத்தாதீங்க. யாரையும் பேசாதீங்க. உங்களுடைய பிரின்சிபலுக்கு பண்ணுவீங்களா? உங்களுடைய எஜமானுக்கு பண்ணுவீங்களா? உங்களுடைய எஜமானுடைய சம்பளம் தர பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. அதே போலதாங்க உங்களோட வயது மூத்தவங்க கிட்ட ரெஸ்பெக்டா பேசுங்க. மரியாதையாய் கொடுத்து பேசுங்க. உலகத்திலே சொல்லுவாங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். மரியாதை கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் மரியாதை கொடுங்க. கண்டிப்பா மரியாதை கொடுக்கணுங்க. நீங்க மதிப்பு இன்னொன்னு, நீங்க நடிக்க கூடாது. நான் அதை சொல்றேன். நீங்க வாசிங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. உதடுகளினாலே கனப்படுத்துறது, பேச்சுக்கு உள்ளத்தால நேசிக்க, உள்ளத்தால கனப்படுத்து, உள்ளான உள்ளத்தோடு நேசிங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வராங்களா, மனதார காஃபி சாப்பிடுங்க, சாப்பிட உட்காந்துட போறா அப்படின்னு கேட்க வேண்டாம். வந்து தொலைச்சிட்டா கொடுத்து தொலைக்கணும், கருமத்தை அழுது தொலை, இப்படிலாம் வேண்டாம். அப்படி பண்ணவே அந்த அன்பான சாப்பாடு குப்பையில கொண்டு யாருக்கும் வேண்டாம். அப்படி யாரும் உன்னை கேட்கவே இல்லை. சோறு அன்பில்லாத ஆகாரத்தை குப்பையில போடுங்க. அன்பா கஞ்சி கொடுத்தாலும் சந்தோஷம். உதடுகளினாலே கனப்படுத்தி உள்ளத்திலே தூரமா இருக்காது. மனதார சொல்லு, சாப்பிடுங்க.